நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தோழர் திருப்பதி, இந்த நிகழ்விலே உரையாற்ற இருக்கக்கூடிய ஐயா முன்னாள் அமைச்சர் பொன்முத்து அவர்கள், அதே போல் சிறப்புரையாற்றுவதற்காக தஞ்சையில் இருந்திருக்கக்கூடிய பெரியார் செல்வம் அவர்கள், எங்களுடைய மாநில அமைப்பாளர் ஐயா ஒரத்தநாடு குணசேகரன் அவர்கள், ஒருங்கிணைக்கக்கூடிய அண்ணன் செல்வம் உள்ளிட்ட அவையோர்கள், இங்கு மேடையில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய அத்தனை ஆளுமைகளுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு பல்வேறு செய்திகளை பற்றி பேசுவதற்காக இன்றைக்கு நம்முடைய தோழர்கள் பேச்சாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது நம்முடைய பிள்ளைகளை படிக்க விடாமல் ஆக்குவதற்கான ஒரு திட்டம். நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, வர்ணாசிரமத்தினுடைய அடிப்படையில் நாம் படிக்கக்கூடாது, பிற்படுத்தப்பட்ட பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் பழங்குடி மக்கள் படிக்கக்கூடாது, நமக்கான குலத்தொழிலை மட்டும் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். அதற்காகத்தான் அவன் என்னென்னமோ வேஷம் போட்டு புதிய கல்விக் கொள்கை அப்படி இப்படிலாம் சொல்கிறது. நம்மளை மறுபடியும் ஆடு மேய்க்கப்போ, மாடு மேய்க்கப்போ, பண்ணி மேய்க்கப்போ என்று சொல்வதற்கான அடிப்படை தான் இன்றைக்கு பிஜேபி செய்யக்கூடிய வேலை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்தி வேணாம்னு சொல்கிறது ஏன் என்று சொல்கிற அடிப்படையில் பார்த்தால், இன்றைக்கு கணினி உலகம், செயற்கை நுண்ணறிவு உலகம். நான் ஒரு புத்தகத்தை செயற்கை நுண்ணறிவு ஷார்ட்பாட்டில் உள்ளே கொடுத்தா ஒரு 2 செகண்டில் அந்த நான் தமிழில் கொடுப்பதை 100 மொழிகளில் மொழிமாற்றம் செய்து கொடுக்குது. ஒரே நிமிஷத்தில் 100 மொழியில் என்னால் டிரான்ஸ்லேட் பண்ணி பெறக்கூடிய நிலையில் என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய இப்போ 10வது படிக்கக்கூடிய பிள்ளைங்களை, 9வது படிக்கிற பிள்ளைகளை கட்டாயமாக இந்தி படி என்பதற்கான தேவை என்ன இருக்குது? அவர்களுடைய நோக்கம் என்பது நம்முடைய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிள்ளைகள் படித்து வரக்கூடாது, அவன் குலத்தொழிலை மறுபடியும் செய்ய வேண்டும் என்பதற்கான மறைமுக திட்டம்தான் இந்த இந்தி திணிப்பு என்பது. தோழர்களை நினைத்து பாருங்கள். கென்னத் ராஜ் அன்பு என்ற ஒரு ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர், இன்னைக்கு அவர் ஒரு மிகப்பெரிய கம்பெனி வச்சிருக்கிறாரு. கம்பெனியுடைய சிஓ. அவருக்கு ஒரு வருடத்திற்கு இன்றைக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்பது 1000 கோடி ரூபாய். அப்படிப்பட்ட கென்னத் ராஜ் அன்பு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், என்னுடைய அப்பா மலம் அள்ளும் தொழிலாளி. அவர் அந்த மலத்தை அள்ளி குழிக்குள்ளே இறங்கி அவர் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் எங்களுக்கு சாப்பாடுக்கு பணம் கொடுப்பாரு. அதில் தான் நாங்கள் படித்தோம். டாக்டர் கலைஞர் அவர்கள் கொடுத்த அந்த சத்துணவு, அதே போல் முதல் தலைமுறை பட்டதாரியாக கொடுத்த அந்த சலுகை, ஸ்காலர்ஷிப், இதனால தான் நான் இன்ஜினியரிங் படித்தேன். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு நான் வளர்ச்சி பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் கல்வி. அந்த கல்வியை கொடுத்தது திராவிட இயக்கம், திராவிட இயக்க தலைவர்கள். எனவே நான் நன்றியுடையதாக இருக்கிறேன் என்று சொல்லி கென்னத் ராஜ் அன்பு என்ற அந்த தோழர் சொல்கிறார் என்று சொன்னால், திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு முழுவதும் படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், இல்லை என்றால் வாழ்வதப்படி என்று சொல்லி படி 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 என்று சொல்லக்கூடிய இயக்கம் நம்முடைய இயக்கம். ஆனால் நம்முடைய கொள்கை எதிரிகளான அவர்களுடைய நோக்கம் என்பது எதையாவது சொல்லி நம்மை படிக்க விடாமல் ஆக்குவது என்பது. இதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க.